ஹலோ எவ்ரிவன். திரும்பும் பக்கமெல்லாம் குவியும் பாராட்டு மழை. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை படத்திற்கு தற்போது பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்து வருகிறது. தன் சிறு வயதில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி கதையை கொண்டு வந்துள்ள இவர் ஆடியன்ஸை இதன் மூலம் கண்கலங்க வைத்துள்ளார். குடும்ப கஷ்டத்தின் காரணமாக வேண்டா வெறுப்பாக வாழைக்காய்களை சுமந்து செல்லும் சிறுவனுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு நாள் அவன் காய் சுமக்க செல்லாமல் பள்ளிக்கு சென்று வருகிறான். அதனால் ஏற்பட்ட சம்பவமும் விளைவுகளும் தான் படத்தின் கிளைமேக்ஸ். மனதை ரணமாக கூடிய வகையில் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த கதை தற்போது அனைவரையும் ஏதோ ஒரு விதத்தில் பாதித்துள்ளது. கொஞ்சம் அதிகப்படியாக காட்சிகள் இருக்கிறதோ என்று நினைத்தாலும் இது ஏதோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. அதனாலேயே படத்தை பார்த்த இயக்குனர்கள் பாலா, பாரதி ராஜா என அனைவரும் மாரி செல்வராஜை பாராட்டியுள்ளனர். இது பெரும் ப்ரமோஷனாக மாறிய நிலையில் படத்தின் வசூலும் ஏறுமுகமாக இருக்கிறது. அதன்படி படம் வெளியான முதல் நாளிலேயே 1.5 கோடி வசூலித்திருந்தது. அதை அடுத்து 2வது நாளிலும் நேற்று 2.5 கோடிகள் வசூலாகி இருக்கிறது. அதேபோல் படம் திரையிடப்பட்ட தியேட்டர்களுக்கும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேலும் ஸ்கிரீன்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ரசிகர்களின் வரவு அதிகரித்து கொண்டே இருப்பதால் வசூலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சூரி நடித்த கொட்டுக்காளி வெளியானது. அப்படத்திற்கும் பாசிட்டிவ் விமர்சனங்கள் தான் கிடைத்தது. ஆனால் வாழை படத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் கொடுக்காளி கொஞ்சம் டல் தான். இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.